ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு கைவண்ணம். இன்னைக்கு கைவண்ணம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது கீ செயின் ஹோல்டர். அதுக்கு முன்னாடி நம்ம கூட ஷாமைன் இருக்காங்க. ஹாய் ஷாமைன். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ கீ செயின் ஹோல்டர் சொன்னேன் இல்லையா, அது நம்ம வால் டெக்கர் மாதிரி தான். அதில் நம்ம டிசைன் பண்ணி அப்படியே ஹேங் பண்ணுவோம் இல்லையா. இதில் வந்து நம்ம ஸ்பூன் இல்லைன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோட அந்த நீட்டான அந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம கீ செயின் ஹோல்டரை மாற்ற போகிறோம். ஓகே ஓகே குட்டீஸ், மெட்டீரியல்ஸ் பார்த்துடலாம். கார்ட்போர்ட், A4 கலர் பேப்பர், ஃபோம் ஷீட், உடன் ஸ்பூன், ஃபெவிகால், சிசர், கட்டர், பென்சில், டேல், க்ளூ ஸ்டிக். ஷாமைன், இந்த கார்ட்போர்டில் இது அட்டை பாக்ஸ் தான், நம்ம தேவையில்லைன்னு வச்சுருக்கோம் இல்லையா, அதோடைய அட்டை பாக்ஸ் இது. இதில் நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ பார்த்துக்கலாம். இதோடைய சென்டர் பார்த்துட்டு ரெண்டு பக்கமும் லைன்ஸ் போட்டுக்கணும். ஏன் நம்ம சென்டர் பார்க்கணுன்னா அப்போ தான் இந்த ஷேப் கரெக்டாக நமக்கு வரும், ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுட்டு இந்த போர்ஷனை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்துடுச்சா. இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு சர்க்கிள் போட போகிறோம். அதுக்கு நான் ஏதாச்சும் ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். இங்கே சர்க்கிள் போட்டுட்டு இந்த சர்க்கிளை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீப் கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. கலர் பேப்பர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் ஏதாச்சும் கலர் நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கலாம். நான் ரெட் கலர் எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிட்டு போகிறேன். அதுக்கு நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணுறேன். இதை ஃபுல்லாகவே ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். தேவையில்லாத பேப்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோட சென்டர் இதுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல எல்லோ கலர் வைக்க போகிறோம். இதில் அந்த பிரிக்கோடைய அந்த இது வேணும் இல்லையா நமக்கு, ஏன்னா இது வீடு மாடல் தானே இருக்குது. ஸோ அதுக்காக இந்த பேப்பர் யூஸ் பண்ண போகிறோம். இதில் லைன்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக வரைஞ்சிங்கன்னா கோணையாக வரும் கட் பண்ணும்போது. ஸோ லைன்ஸ் போட்டுக்கணும். சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு எவ்வளோ வேணும் அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். 1 சென்டிமீட்டர் எடுக்கலாம்.
இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிட போகிறோம். அதுக்கு முன்னாடி பேக் சைடில் இதை ஒட்டிக்கலாம். பேக் சைடில் ஒட்டினா நமக்கு இது தெரியாது இல்லையா, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது நல்லா தான் ஒட்டணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வரும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பிரிக்கு மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம்ல, இதை வந்து இங்கங்கே ஒட்டிட்டு போகிறோம். ஃபுல்லாக நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதில் எக்ஸ்ட்ராலாம் இருக்கு இல்லையா, இந்த இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷீட் எடுத்து மறைக்கணும்னா இந்த ஷேப்பை மட்டும் நம்ம மறைக்க போகிறோம். அதுக்கு நான் பிங்க்கில் எடுத்துருக்கேன். இந்த ஷேப் தான் இது இல்லையா, ஸோ அதுக்கு இங்கே வச்சு இங்கே ஸ்டிக் பண்ணிடணும். இதுக்கு இதே மாதிரி ஒரு இதில் எல்லோ கலர் பேப்பர் ஒட்டிடணும். கலர்ஸ் வந்து உங்களுடைய விருப்பம் தான், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் வந்து கொஞ்சம் லைட் டார்க் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். கான்ட்ராஸ்டாக கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் இதில் வந்து நிறைய எல்லோ தான் நமக்கு இருக்குது, தெரியுதா? ஸ்டிக்ஸ் இது சொன்னேன் இல்லையா, ஸ்பூன்ஸ், அது இந்த மாதிரி கலர்லாம் பண்ண வேணாம். எங்கெங்கே வைக்க போகிறோமோ பார்த்துக்கணும். இது வழியாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கீச்செயின் எல்லாம் வைக்க போகிறோம். இது ரெண்டுத்துலேயும் நம்ம கீச்செயின் இன்செர்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் டிசைன் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது எல்லாமே நம்ம ஒட்டிக்கலாம்.
அதுக்கு மெரூன் கலர் எடுத்திருக்கேன், க்ரீன் கலர் லீஃப் எடுத்திருக்கேன், எல்லோ கலர் எடுத்திருக்கேன். பட் நமக்கு வேணாம் எல்லோ கலர், ஏன்னா ஆல்ரெடி நமக்கு எல்லோ கலரில் நிறைய இருக்கிறதால நமக்கு வேண்டாம். இதுலேயே நான் இது பண்ணுறேன். அந்த ஸ்பைரல் மாதிரி ரோஸ் செய்வோம் இல்லையா, அதுதான் இப்போ பண்ண போகிறோம். பேப்பரில் பண்ணுவோம் இல்லையா, இந்த தடவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபோம் ஷீட் எடுத்துருக்கோம். க்ரீன் கலர் ஃபோம் ஷீட் எடுத்துருக்கேன். இதில் வந்து நமக்கு வந்து 3 வேணும். இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். இப்படி 3ஆக மடிச்சிட்டோம்னா நமக்கு எத்தனை வரும், 3 வரும். ஏன்னா 1 2 3 இருக்கு இல்லையா, ஸோ 3 லீஃப் நமக்கு வரும். இந்த இடத்த மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம நார்மலாக கட் பண்ணுற லீஃப் கிடையாது இது. நமக்கு இந்த 2 இடத்துல நம்ம பேர்டு வைக்க போகிறோம். அதுக்கு பேர்டு வரைஞ்சிக்கலாம். சைஸ் நம்ம பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா ஐஸு நம்மக்கிட்ட கலர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கலரில் கூட ஒட்டிக்கலாம். என்கிட்ட ஒயிட் இருக்குது, பேர்ல் அதில் ஒட்டுறேன். தெரியாது தான், பட் ஓகே, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். சரியா? கீ இந்த இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இப்படி மாட்டி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். நம்ம எத்தனை கீ வேணாலும் நம்ம மாட்டிக்கலாம். ஓகே குட்டீஸ், இந்த கிராஃப்ட் பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு கிராஃப்டோட அடுத்த கைவானம் நிகழ்ச்சியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.